check. Here. Find PDNF of without using truth table for P tends to Q and negation Q or negation P. Brackets very very important. அதுல இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்போ நான் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்லாம் சொல்லியிருக்கேன்ல, இப்போ ஒவ்வொரு லாஸா நம்ம என்ன செய்ய போறோம்னா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா லெட்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன்னு எடுத்துக்க. ஏ லெட்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எடுத்துக்க? ஏ P tends to Q and negation Q or negation P. இத வந்து ஏன்னு எடுத்துக்க இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் P tends to Q and don't write, just listen, negation Q or negation P. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் கன்வெர்ட் ஆகி வருதுன்னு பாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதை வந்து ஏன்னு போட்டாலே போதும். தெரியுதா? இதை தான் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? ஏ. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம். சரிதா? லிசன், நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு லாஸா நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்ளை பண்ண போறோம். ஈக்குவலன்ஸ்ல நான் வந்து இந்த லா எழுதிருக்க மாட்டேன், அதையும் நீ என்ன செய்யணும்? நோட் பண்ணி வரணும். ஈக்குவலன்ஸ் லால ஈக்குவலன்ஸ் P tends to Q can be written as negation P or Q. இது very very important. ஏன் இதை யூஸ் பண்ண போறோம்? இது எல்லாமே tends to இருக்குல்ல, சோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? R க்கு கன்வெர்ட் பண்றோம். தெரியுதா? then only we can simplify that term. so இதுல R க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். நீ பாத்துக்க, இந்த P tends to all term, next உள்ளே ஒரு term இருக்குது. யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கொஞ்சம் லென்த்தா டைம்ஸ் போச்சுன்னா மார்க் நிறைய வரும். ஷார்ட்டா டைம் வருது அப்படின்னா சில பேர் வேல்யூ பண்ணும்போது இந்த பேப்பரை ஹேண்டில் பண்ணாம சில பேர் வேல்யூ பண்ணிட்டாங்கன்னா மார்க் இல்லாம போயிடும். அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்? ஸ்டெப்ஸை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஈக்குவலன்ஸ் லாவை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ண போறோம். P tends to Q ஈக்குவலன்ஸ் லா அதை யூஸ் பண்ணா எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகும்? நெகேஷன் P ஆ கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல இப்படி இருக்குது, நெகேஷன் P and Q, இத கன்வெர்ட் பண்ணா என்ன ஆகும்? நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P or Q. so what is negation என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி என்ன வரும்? P or Q. சரிதா? அப்படி ரெண்டையும் சைடுல போட்டுருவோம். சரி, இவங்க பாரு கான்செப்ட் பாரு. P tends to Q எப்படி கன்வெர்ட் ஆகும்? negation P or Q. bracket very very important. இல்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இங்க எத்தனை ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்றாங்க? அதாவது சின்ன ஸ்டேட்மெண்ட், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எத்தனை யூஸ் பண்றாங்க? ஸ்டேட்மெண்ட்னா P ஒரு ஸ்டேட்மெண்ட், Q ங்கிறது இன்னொரு ஸ்டேட்மெண்ட். எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குதுங்க? P and Q ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, R இல்ல. சரிதா? சரி, பாத்து. negation P or Q and negation Q or negation P. சைடுல வந்து நோட் பண்ணிக்க. இது என்ன லாவை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்? என்ன லா? ஈக்குவலன்ஸ். தெரியுதா? அப்ப அந்த லாவும் சைடுல மென்ஷன் பண்ணிக்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணணுமா? ஓகே, இட்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். எடுத்து நெக்ஸ்ட் சிம்பிள். இது இந்த இடத்துல அதை கன்வெர்ட் பண்ணிடலாம்ல. இது எப்படி எழுதலாம்? negation P Q இருக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, சோ negation P or negation P and Q and negation Q or negation P க்ளோஸ் பண்ணிக்க. இங்க ஈக்குவலன்ஸ் சின்ஸ் ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரீசன் அங்க இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இதை எதை யூஸ் பண்ணலாம்? நீ பாரு, நான் எழுதி வச்சதுல இதுல என்ன லா யூஸ் பண்ணலாம்? டி மார்கன் லா. we can use the டி மார்கன் லா இதுல யூஸ் பண்ண போறோம். நல்லா பாத்துக்க. negation P or negation P and Q and
bring this negation inside the bracket. இப்போ என்ன வரும்? negation q எப்படி கன்வெர்ட் ஆகும்? q. இந்த r எப்படி கன்வெர்ட் ஆகும்? and. இது p. இப்போ இதல என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம்? டி மார்கன் லா. ரெண்டு ப்ராப்ளம் தான் கரெக்டா எடுப்பேன், பாத்துங்க, அதனால லிசன் பண்ணிக்க. இன்டு அடுத்தது நெக்ஸ்ட். இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது யாரு? பிடிஎன்எஃப். பிடிஎன்எஃப் கால்குலேட் பண்ண போறோம். பிடிஎன்எஃப் கால்குலேட் பண்ணோம்னா நல்லா கேட்டுக்க, நம்ம ப்ராப்ளத்துல and தான் வரணுமா ஆர் வரணுமா? and வரணும். தெரியுதா? அத மைண்ட்ல செட் பண்ணிக்க, and தான் வரணும். சரி, இவன் பாரு. நெக்ஸ்ட் நெகேஷன் பி ஆர். இதுல நம்ம என்ன லாவை யூஸ் பண்ண போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்ண நல்லா பார்க்கணும். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஆர் அதிகமா இருக்கா and அதிகமா இருக்கா? எடு and அதிகமா இருக்கு. அப்போ இது வந்து மெஜாரிட்டி. மைனாரிட்டி யாரு? ஆர் மைனாரிட்டி. தெரியுதா? ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டி இருக்குது, அப்போ மைனாரிட்டி கட்சி இருக்குது. அப்ப மைனாரிட்டி கட்சி உடைச்சு இதை இன்னும் மெஜாரிட்டியை கன்வெர்ட் பண்ணும். அப்படிதான் இப்ப நம்ம இந்தியாவில் ஆட்சி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. பிஜேபி ரூல் பண்ணுது, கரெக்ட் தானா? சோ அது வந்து மெஜாரிட்டி, பட் தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்ல. சோ அப்போ என்ன செஞ்சது? மைனாரிட்டியை உடைச்சு அதை இழுத்துரும். சோ இப்ப டிஸ்ட்ரிபியூட் லா யூஸ் பண்ணும்போது இதுல யார் மைனாரிட்டின்னு பார்க்கணும். இது மைனாரிட்டி and என்னது? மெஜாரிட்டி. நல்லா உறக்க வருது சில பேருக்கு, தெரியுதா? கவனம் பாத்துக்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட் லா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கேட்டுக்க. இது வந்து ஏ, இது வந்து ஏ, இது வந்து பி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி எடுக்கணும்னா சி. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சைடுல நான் நோட் பண்ணி தரேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எழுதிருக்கல. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் லால எப்படி கொண்டு வரலாம் பாரு. இது ஏ and ஆர் பி and சி இப்படி இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எழுதி போட்டுக்கணும். அப்ப எப்படி வரும்? which gives a என்ன சிம்பிள் இருக்குது and c bracket இங்க யார் இருக்கா? r. அடுத்தது c. அது நம்ம ஃபர்ஸ்ட் இல்ல சி போட்டுருவோம், அதான் நல்லா இருக்கும். சி அண்ட் ஏ. நெக்ஸ்ட் சி அண்ட் பி. இதுதான் என்ன லா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். தெரியுதா? சரி, இப்ப பாரு, எல்லாம் பாரு. ஏன் அது எப்படி இதை மட்டும் சேர்த்துட்டோம், இதை தனித்தனியா எடுத்துட்டோம்? இங்க மெஜாரிட்டி யார் இருக்கா? அண்ட். அப்ப மைனாரிட்டி யார் இருக்கா? ஆர். அதை தான் பிரேக் பண்றோம் ஏ பி யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா? சரி, ரொம்ப நெகேஷன் பி. இங்க என்ன சிம்பிள் இருக்குது? and bracket கரெக்டா இம்பார்ட்டன்ட். q and p. அத அப்படியே bracket க்ளோஸ் பண்ணிக்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரே கட்சிக்குள்ள வந்து இங்க இப்போ மிடில் யார் இருக்கா? r. bracket ஓபன் பண்ணிக்க. q அங்க ஆக்ட் ஆக போகுது. q and p. தெரியுதா? இதெல்லாம் ஒரே கட்சியில வந்து. சரி, இப்போ பாரு அடுத்தது நெகேஷன் பி ஆர். கால்குலேட் லிசன் பண்ணிக்க. இதுல சின்ஸ் என்ன ரூல் யூஸ் பண்ணிருக்கோம் சைடுல நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நெகேஷன் பி. இதுல எல்லாமே எந்த சிம்பிள்ல இருக்குது? இதுல எல்லாமே என்ன சிம்பிள்ல இருக்குது? இருக்க முடியல. என்ன சிம்பிள் இருக்குது? and சிம்பிள் இருந்துனா நம்ம எந்த லாவை யூஸ் பண்ண முடியும்? எந்த லா யூஸ் பண்ண முடியும்? அசோசியேட்டிவ் லா. எல்லாம் பாத்துங்க. அசோசியேட்டிவ் லா. சரி, அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணும்போது நல்லா பாத்துக்க. இதையும் ஜாயின் பண்ணிக்க. இல்லனா இங்க பாரு, பி இருக்குது, இங்க என்ன இருக்கு? நெகேஷன் பி இருக்குது. சரிதா? அந்த ரெண்டையும் கனெக்டிவ் பண்ணலாம். அது கனெக்டிவ் பண்ண முன்னாடி என்ன பண்ணிடலாம்னா ஒரு கம்யூட்டேட்டிவ்னு ஒரு லா இருக்கா? அதை யூஸ் பண்ணிக்க. நெகேஷன் பி அண்ட் கம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணா இது என்ன வரும்? P and Q வந்துரும். and
நல்லா பாத்து and பெரிய பிராக்கெட் போடுங்க. இதுல எல்லாமே என்ன சிம்பிளா இருக்குது? ஆல் ஆர் சேம் சிம்பிள். ஓகேவா? சோ சேம் சிம்பிள் வரும்போது இதுல என்ன லா யூஸ் பண்ணிடலாம்? என்ன லா யூஸ் பண்ணிடலாம்? அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணிரு. சோ அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணும்போது Q and Q இத வெளியே கொண்டு வந்துரு. செப்பரேட் டேர்ம்ல வெளியே கொண்டு வந்துரு. இப்போ இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்? இதுல என்ன லா யூஸ் பண்ணிருக்கோம்? கம்யூட்டேட்டிவ் and அசோசியேட்டிவ். கம்யூட்டேட்டிவ் and அசோசியேட்டிவ். உனக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் லென்த்தா வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல கம்யூட்டேட்டிவ் யூஸ் பண்ணிக்க, திரும்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன யூஸ் பண்ணிக்க? அசோசியேட்டிவ். அப்ப கூட ஒரு ஸ்டெப், ஒன் மோர் ஸ்டெப். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் நான் வந்து இந்த இதெல்லாம் எழுதி போட மாட்டேன், ஜஸ்ட் வேர்டிங்ஸ் தான் சொல்லுவேன். தெரியுதா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால அதை பார்த்துக்கு. நெக்ஸ்ட் நெகேஷன் P, நெகேஷன் P ஆர். நல்லா பாரு, இதுல எல்லா சிம்பிள் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. என்ன யூஸ் பண்ணிடலாம்? அசோசியேட்டிவ். ஏன் அசோசியேட்டிவ் கொண்டு வரோம்னா இங்க P இருக்குது, இங்க என்ன இருக்குது? நெகேஷன் P. அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஒரு ரூல் உள்ள வந்துரும். தெரியுதா? நான் சொல்லி தரேன். சரி. நெகேஷன் P and P Q செப்பரேட் ஆயிட்டு. நெக்ஸ்ட் R பிராக்கெட் போட்டுக்க, இது ஒரு பெரிய பிராக்கெட். Q and Q என்ன வரும்? கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி பாப்போம். Q and Q நெகேஷனா? Q and Q என்னது? Q. ஏன்னா Q ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு Q சேம் ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூவா இருந்தா இது எப்படிதான் இருக்கும்? ட்ரூவா இருக்கும். அப்ப அதோட வேல்யூ என்ன வேல்யூ? If it is false, this is also false. So Q and Q என்ன வந்துரும்? Q and Q. அத சைடுல நோட் பண்ணிடணும். அதே அந்த இதுக்குள்ள கொண்டு வந்துங்க. இதுக்கு வந்து ஐடம் பொட்டன் லான்னு சொல்லுவோம். P and P, Q and Q. தெரியுதா? இதுக்கு பேர் ஐடம் பொட்டன் லா. and மீதி யார் இருக்கா? and P. இது வந்து ஐடம் பொட்டன் லா. அதோட Q and Q gives Q, not Q and Q. P and P also give Q's. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அந்த லாஸ் அப்ளை ஆகுது. நீ என்ன செய்யற? கவனமா பாத்துக்க. புக் வந்த பிறகு நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். வீட்ல இருந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட். It gives negation P or what is negation P and P? லாஜிக்கா யாராவது திங்க் பண்ணி பார்ப்போம். நெகேஷன் P and P. P வந்து ட்ரூவா இருந்தா நெகேஷன் P எப்படி இருக்கணும்? ஃபால்ஸா இருக்கணும். P வந்து ஃபால்ஸா இருந்தா நெகேஷன் P எப்படி இருக்கணும்? ட்ரூவா இருக்கணும். ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி அதை சொல்லி பார்ப்போம். என்ன ரிசல்ட் வரும்? அதுல P வருமா? ட்ரூத் டேபிள் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணு. சப்போஸ் P is true, நெகேஷன் P என்னாகும்? ஃபால்ஸ். அப்போ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் என்னாகும்? ஃபால்ஸ். சப்போஸ் P is false, negation P என்ன வரும்? true. அப்போ true and false, false. anyhow இது வந்து false ஆ வரும். சரிதா? இதான் லாஜிக்கா யோசிக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல உட்கார்ந்திருக்க, சூப்பரா யோசிச்சுட்டு இருக்க. நானும் சூப்பரா நடத்திட்டு இருக்கேன். எல்லாம் சேர்ந்து நல்லா உறங்கிட்டு இருக்கீங்க. சரி, நெக்ஸ்ட் Q and P. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது false and Q. இதுல அந்த லாவை எழுதிங்க சைடுல. negation P and P gives false value. yes, P ஓட truth value true ஆ இருந்தா negation P எப்படி வரும்? false ஆ வரும். அப்போ false and true என்ன வந்துரும்? false. ஓகேவா? அந்த truth table யாருமே படிக்கல, படிச்சிரு. சரி, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. use negation P or false and Q என்ன வேல்யூ வரும்? ஸ்டேட்மெண்ட் டைரக்டா அதோட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸா இருக்குது. Qங்கிறது ஃபால்ஸா ட்ரூவான்னு தெரியாது. பட் ANDங்கிற ஆபரேஷன் இருக்குது, என்ன வரும்? ஃபால்ஸ். சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? ட்ரூ ஆகும்.
ஏற்கனவே ஒன்னு ஃபால்ஸ் ஆயிட்ட, இன்னொன்னு ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ் தான், ட்ரூவா இருந்தாலும் ஃபால்ஸ் தான். சோ ஃபால்ஸ் Q and P left side la போட்டுடணும். false and Q gives false value. Or the next negation P and false or Q and P. இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தெரியுதா? சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா false or true என்ன வரும்? உறக்கம் வரும். அதுதானே? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்கல சார், உன்னால எவ்வளவு சரி. நெகேஷன் P ஆர் நல்லா பாத்துக்க, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இங்க. சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னா என்ன வரும்? ஃபால்ஸ் ஆர் ட்ரூ என்ன வரும்? ட்ரூ. சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். அப்போ இந்த ஹோல் ஸ்டேட்மெண்டோட ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது? ஃபால்ஸே பேஸ் பண்ணி இருக்குது. இததான் நம்ம கொஞ்ச நாள் நடத்தணும். இது ஃபால்ஸ் ஆர் பி. இப்படி ஒரு லா எழுதி போட்டு பாரு, ஃபால்ஸ் ஆர் பி. பியோட வேல்யூ ஃபால்ஸா இருந்தா இங்க என்ன வரும்? ஃபால்ஸ். பியோட வேல்யூ ட்ரூவா இருந்தா என்ன வரும்? ட்ரூ. அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஜீரோவா? பி. தெரியுதா? அப்ப இதுல என்ன வரும்? ஃபால்ஸ் ஆர் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன வேல்யூ வரும்? Q and P. Q and P. Q and P. சரி, இப்ப நமக்கு ப்ரொபோர்ஷன்ல மொத்தம் எத்தனை ப்ரொபோர்ஷன் இருக்குது? P and Q இருக்குது. லிசன், இதுல ஓகே Q and P வந்துச்சு. பட் இங்க ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. யாரு? ஒரு P, அதாவது நெகேஷன் P. அந்த ஜெனரேஷன்ல உள்ளது P. இப்போ நல்லா கேட்டுங்க, நான் ஒரு நோட் போட்டுக்கல, to find PDN of இதுல எதை யூஸ் பண்ணணும் போட்டுருக்கு பாரு. எதை யூஸ் பண்ணணும்? ட்ரூ ஒன்னு சொல்லிருக்கீங்க, ட்ரூ வேல்யூ யூஸ் பண்ண போறோம். நல்லா பாரு, யூஸ் negation P and நல்லா கேட்டுங்க, negation P and இதுல வந்து ட்ரூ வேல்யூ யூஸ் பண்ணணும். ட்ரூ. ஏன் இதை யூஸ் பண்ண? வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி. இது பேர் ஏன்னா நல்லா கேட்டுங்க, நெகேஷன் P, சாரி இது நெகேஷன் P ஆர் ஆர் சிம்பிள் தானே, ஆர். இதோட வேல்யூ என்ன வரும்? இது ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா தெரியுமா? தெரியாது. சப்போஸ் இது ட்ரூவா இருந்தா என்ன வரும்? ட்ரூ. ஃபால்ஸா இருந்தா என்ன வரும்? அப்ப சாரி, அப்ப இந்த வேல்யூ சாரி சாரி, ஏன்னா நெகேஷன் P நம்ம இப்படி எழுதிருக்கோம். தெரியுதா? அப்போ நல்லா கேட்டுங்க, இது ட்ரூவா இருக்குது, இது வந்து ட்ரூவா இருந்தா என்ன வேல்யூ வரும்? ட்ரூ. இது ஃபால்ஸா இருந்தா என்ன வேல்யூ வரும்? ஃபால்ஸ். ஓகேவா? சோ அப்போ நெகேஷன் P தான், அதோட ரிசல்ட் என்னதான்? நெகேஷன் P. நெகேஷன் P என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் அங்க வரும். சரிங்களா? சோ நெகேஷன் P can be written as negation P and true value. இது எப்ப யூஸ் பண்ணலாம்? PDNF வரும்போது நல்லா கேட்டுங்க, மொத்தம் ட்ரூ ப்ரொபோர்ஷன். இங்க வந்து ப்ராப்ளம் இல்ல, P and Q இருக்குது, இதுல என்னதான் இருக்குது? வெறும் P தான் இருக்குது. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து டபுள் டேர்ம்ல கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, சோ P negation P and Q இத சைடுல நோட் பண்ணிடணும். since negation P and T gives negation P. நம்ம இந்த ரூல்ல எழுதி போட்டுருக்கோம், நீ அதை பார்த்தா தெரியும். அவர் பேப்பர்ல எழுதியிருக்கல, அதை நீ நல்லா செக் பண்ணி பாரு, இந்த ரூல் தெரிஞ்சிடும். சரிதா? சரி, அங்க வந்து நெகேஷன் எழுதிருக்க மாட்டோம், ஒரு P எழுதிருப்போம். தெரியுதா? சரி, நெக்ஸ்ட் and Q and P இந்த பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுல Pங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. பட் என்ன தேவை? என்ன தேவை? Qன்னு ஒரு கேட்டகரி தேவை தானே. அப்போ இந்த இடத்துல Q நம்ம கொண்டு வரணும். பட் அதுக்கு வேல்யூ என்ன வரணும்? ட்ரூத் வேல்யூ வரணும். அப்ப எந்த வேல்யூ எடுத்து வரலாம்? Q ஆர் நெகேஷன் Q. இதான் என்ன வேல்யூ வரும்? ட்ரூத் வேல்யூ வரும். எடுத்தா?
So இந்த t க்கு பதிலா என்ன வேல்யூ அப்ளை பண்ணிடலாம்? q or negation q. Negation p bracket போட்டு instead of this t we can apply q or negation q. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வர உள்ள மொத்தம் 2 proportion p and q. இதுல ஓகே நமக்கு q and p வந்தாச்சு. பட் இதுல என்ன இல்ல வெறும் p மட்டும் தான் இருக்குது. சோ அந்த tங்கிற ஒரு ஆபரேஷனை உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு that is truth table இருந்து q கொண்டு வர without loss of generality. q or negation q தான் என்ன வேல்யூ வருது? true வருது. இதுல நீ and symbol போட்டாச்சுன்னா என்ன வந்துரும்? false வந்துரும். சரிதா? அதுல r symbol போட்டாதான் அது வந்து என்ன ஆகும்? true. சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நல்லா கேட்டுங்க. சரி நெக்ஸ்ட் v r q and p. q and p. இந்த ரூலை வந்து நான் அதுல நோட் பண்ணியிருக்கிறேன். இதுல போட்டு விட்டுருவோம். q or negation q gives true value. ப்ராப்ளம் முடிவு பாருங்க. உன்னோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே என்ன லால இருக்குது? அசோசியேட்டிவ் லால இருக்குது. சரிதா? இது எல்லாமே என்ன லால இருக்குது? அசோசியேட்டிவ். சோ negation p and கொண்டது ஆர்ல. டேய் அத கொஞ்சம் ஸ்டில் பண்ணிக்க. ஸ்டில் பண்ணிக்க. process இத கட் பண்ணடா. Next here q and p terms are there, but here p terms alone there, but here they are given two proportions. So we have to do the modification here, which gives negation p can be written as negation p and t because the value never change. Negation p and q sorry and t gives negation p. So both are same. இந்த ரெண்டு சேமா தான் இருக்கும். ஏன் இந்த மாடிஃபிகேஷன் கொண்டு வர போறோம்? இதுல qங்கற டேர்ம் இல்ல. பட் இந்த ஸ்டேட்மென்ட்ல என்ன இருக்குது? qங்கற ஸ்டேட்மென்ட் இருக்குது. பட் இங்க qங்கற ஸ்டேட்மென்ட் மிஸ்ஸிங். So we are doing this modification. நான் அந்த நோட்ல நோட் பண்ணி இருக்கேன். சரிதா? pdn of வருதுனா என்ன யூஸ் பண்ணனும்? யூஸ் t ன்னு போட்டுக்கல. சோ அதுதான் என்ன இருக்கு? t. நெக்ஸ்ட் r q and p. q and p. Next which gives negation p and t can be written as. ஏனா இதுல என்ன ஸ்டேட்மென்ட் மிஸ்ஸிங்? ஸ்டேட்மென்ட் மிஸ்ஸிங். qங்கற ஸ்டேட்மென்ட் இல்ல. சோ இந்த t வேல்யூ எதுக்கு q க்கு அப்ளை பண்ணும்போது நல்லா பாத்துங்க. q and or negation q and q இதோட வேல்யூ தான் t. ஏன் இதுல negation q and q கொண்டு வரோம்? இங்க p term வந்து பிரசன்ஸ்ல இருக்குது. மிஸ்ஸிங் ஆன term என்னது? q அங்கற term வந்து நமக்கு மிஸ்ஸிங். சோ அத இங்க கொண்டு வந்திருக்கோம். சோ r q and p. சரிதா? q and p. இப்போ இதுல நமக்கு வந்து இதுல negation p and negation q sorry இதுல r statement sorry true r இது போட்டோம். q இதுல r நம்ம இங்க போட்டது வந்து r அதான் நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுதான் ட்ரூ. because q வந்து ட்ரூவா இருக்குது. negation q எப்படி இருக்கும்? false. அப்போ any one of the statement is true, then only this whole statement will become true. நம்ம இதுல மிஸ்டேக் பண்ணோம். r னு போட்டோம். சரி and னு போட்டோம். லாஸ்ட் நம்ம அந்த ஒரு சிம்பல் சேஞ்ச் பண்ணனால நமக்கு என்ன ஆயிட்டு? அது மிஸ்டேக் ஆயிட்டு. சோ இதுல வந்து ஸ்டேட்மென்ட் வந்து r. நெக்ஸ்ட் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வேற சிம்பல், இது வேற சிம்பல். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா negation p இதுல இடையில என்ன இருக்குது? and negation q இதுல என்ன சிம்பல் இருக்குது? r negation p and q r q and p. சரிதா? so this is the answer. சரிதா? இதுதான் என்னன்னா p dnf of this value. இதோட வேல்யூ நம்ம ட்ரூத் டேபிள் கால்குலேட் பண்ணா அந்த வேல்யூ தான் வரும். சரிதா? இப்போ நம்ம without using truth table சொல்றனால நம்ம இத தான் ஃபாலோ பண்ணனும். so this is a pdnf of this is pdnf of a, the pdnf of a.
நம்மளுக்கு கொஸ்டின்ல PDNF மட்டும் கால்குலேட் பண்ண சொன்னா அதோட ஸ்டாப் பண்ணுது. தெரியுதா? PCNF கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நல்லா கேட்டுங்க. நம்ம அந்த கொஸ்டின் வந்து இதுல இருந்தே நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். தெரியுதா? அப்ப அந்த ஒரே கோலத்துல அடுத்ததையும் கொண்டு வந்துடலாம். இவ்வளத்தையும் எழுதிக்க. தெரியுதா? சரி, இதை ஸ்டில் பண்ணிக்க. இந்த சேம் கொஸ்டின்ல ஃபைண்ட் PCNF ஆல்சோ அப்படின்னு கேட்டிருந்தா அப்படின்னா எப்படி டெரிவ் பண்ணலாம்? திஸ் ஆன்சர் ஃபார் PDNF. அப்போ PDNF ஆஃப் A என்ன இருக்குது? PDNF ஆஃப் A. So to find PCNF, which formula we have to use? நல்லா பாத்துக்க. negation A. PDNF A calculate பண்ணனும் அப்படின்னா negation of A. So இதுல Aங்கிறது என்ன மீன் பண்ணுது? PDNF A. அதோட negation திரும்ப என்ன செய்யணும்? negation எடுக்கணும். தெரியுதா? அப்போ இதை வந்து நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சைட்ல ஒர்க் அவுட் பண்ணணும். மொத்தம் P and Q இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. தெரியுதா? சோ 2 டேர்ம்ஸ் இருக்குது. 2 பவர் 2 equal to 4. சோ ஃபர்ஸ்ட் P வந்து எப்படி ஃபில் பண்ணனும் அப்படினா நல்லா கேட்டுங்க. 1/2 into 4 2. சோ ஃபர்ஸ்ட் காலம் எப்படி ஃபில் ஆகும்? இந்த 2 இருக்குல்ல, 2 true the false. இது வந்து ரஃப் ஒர்க் மாதிரி சைடுல நோட் பண்ணணும். தெரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் Q. செகண்ட் காலம் எப்படி ஃபில் பண்ணனும்? 2 டபுள் ஆயிரும். 1/4 4 1. சோ true false அல்டர்னேட்டிவ் வரும். true false. தெரியுதா? மின் டேர்ம் கால்குலேட் பண்ணனும். மின் டேர்ம் மட்டும் கால்குலேட் பண்ணனும். மின் டேர்ம். லிசன், இது எல்லாமே என்ன சிம்பல்ல வருது? ANDல வருது. தெரியுதா? அப்ப AND கொண்டு வரணும். மொத்தம் ரெண்டு டேர்ம். P வந்து என்னது? true. and Q என்னதா? true. P வந்து என்னது? true. and Q என்னது? false. அப்ப என்ன வரும்? negation Q. F என்னது? negation P and Q. negation P and negation Q. இதுல எதெல்லாம் வந்துச்சு நம்மளுக்கு பாரு. negation P and negation Q எங்க இருக்குது? இது வந்தாச்சு. அடுத்தது negation P and Q. இதுவும் ஓகே. Q and P இதுவும் வந்தாச்சு. அப்ப எது இதுல வரல? இந்த டேர்ம் தானே வரல, அதை மட்டும் எடுத்துட்டு போகும். சப்போஸ் இதுவும் வருது அப்படின்னா நீ என்ன செய்யணும்? P and negation Q bracket போட்டுட்டு or negation P and Q ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுக்கணும். தெரியுதா? இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அதுல மிஸ்ஸிங். சோ இதுல எப்படி எழுதணும்னா, இதுல negation A equal to இல்லட்டா இப்படி போடுங்க. negation A எது மிஸ் ஆகுது? இந்த ஒரு டேர்ம் தான் மிஸ் ஆகுது. P and negation Q. negation எடுத்தாதான் நமக்கு என்ன வரும்? PCNF of A. தெரியுதா? So negation A gives negation P and negation Q. So bring negation inside the bracket, that is De Morgan law. negation P and எப்படி கன்வெர்ட் ஆகும்? R. இது என்னாகும்? பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். சரிதா? இதுல வந்து since De Morgan law. So this is a PCNF of the given statement, given compound proportion. இது சிங்கிள் ப்ரொபோர்ஷன். PQ எல்லாம் சொல்லக்கூடிய சிங்கிள் ப்ரொபோர்ஷன் எல்லாம் கம்பைன் பண்ணி கொண்டு வந்தா அதுக்கு பேர் என்னது? காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன். சோ PDNF இதோட PDNF இருக்குது, PCNF இருக்குது. PDNF கால்குலேட் பண்றது நம்ம வித்அவுட் யூசிங் ட்ரூத் டேபிள். PCNF வந்து டைரக்டா இதுல எந்த டேர்ம் மிஸ்ஸிங் பார்க்கணும். சரிதா? அது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்க. இப்போ நீ சொல்லலாம், சார் இதுல மூணுமே வந்துச்சு, இன்னும் ஒரு டேர்ம் தான் மிஸ்ஸிங், ஈஸியா நம்ம எழுதிடலாமே, இது போடண்டாமே அப்படின்னு சொல்லலாம். PQR மூணு டேர்ம் வருது. மிஸ்ஸிங் ஆன டேர்ம் நீ கண்டுபிடிக்கிறது நம்ம டைம் எடுக்கும். In such a situation we have to use this truth table. Okay, வெறும் மின் டேர்ம் மட்டும் கால்குலேட் பண்ணி எழுதிட்டா போதும். இது சைடுல ரஃப் ஒர்க் மாதிரி எழுதணும். சரிதா? சரி, கட் பண்ணிக்க வீடியோ எழுதுங்க.